ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 2/5/2024 கருணியா ப்ளஸ் KN 520க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படல, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஸோ வீடியோ போட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வேண்டாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதனால் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. வியாழன் டு வியாழன் ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 041 நம்மளுடைய ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின வியாழன் பார்த்தீங்கன்னா 254. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை வந்து 751. அதுக்கு முந்தின வியாழன் பார்த்தீங்கன்னா 107 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏபி போர்டோட 1991 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு கிடைக்குது நண்பா. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு மாறாமல் கண்டினியூஸாக சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் சி போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 330 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளோட எக்ஸ் ஏபி போர்டுங்கிறதுனால இதில் ஏபி போர்டில் இருக்கிறது 33. இதோட நம்ம +19. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் 1 ஆட் பண்ண வேணாம். ஸ்ட்ரைட்டாக கூட்டிகிட்டு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இங்கே 3ஓட 1 கூட்டும்போது நம்மளுக்கு 4. இங்கே 9ஓட 3 கூட்டும்போது நம்மளுக்கு 2. 4 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 2 இருக்குது இந்த 330க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 484. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு ஏசி. ஸோ ஏசி மெத்தடில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ட்ராவே நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஏபி போர்டோட 1991 ஆட் பண்ணுறோம். இப்போ 484க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 48. இதுதான் நம்மளுடைய ஏபி போர்டு. இதோட நம்ம +91. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 4 கூட்டும்போது 3. 8ஓட 1 கூட்டும்போது 9. 3 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 484க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். இப்போ 3 அல்லது 9 இருக்குது. இப்போ இந்த 484க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 683. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, 2வது ட்ரா நம்மளுக்கு சி போர்டு நண்பா. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 683க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு. அந்த மாதிரி நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 683 இதில் நம்ம எடுக்க போகிறது ஏபி போர்டு 68. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு 19. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7. 9ஓட 8 கூட்டினாலும் 7. ஸோ 7 மட்டும் தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த 683க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 7 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 683க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 107. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. இப்போ 107க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 10. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு 91 +91. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 1 கூட்டினோம்னா 0. 0ஓட 1 கூட்டினோம்னா 1. 0 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 107க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 1ஆ. இப்போ நம்மளுக்கு இந்த 107க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 751. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 751க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 75. இதோட நம்ம +19. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8. 9ஓட 5 கூட்டினா 4. 8 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 751க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல்.
இப்போ இந்த 7-5 ஒன்றுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 2-5-4 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 5 ட்ரா முடிஞ்சு 5 ட்ராலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. போர்டு மாறாமல் கண்டினியூஸாக சி போர்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு ட்ரா மட்டும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு மட்டும் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு நம்மளுடைய கரண்ட் ட்ராவுடைய கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கலாம். 2-5-4 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 2-5. இதோட நம்ம +9-1 இந்த ட்ராவுக்கான எக்ஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 2 கூட்டினோம்னா 1, 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 1 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 2-5-4க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 6 இதுதான் நண்பா நம்மளுக்கு போன ட்ரா கிடச்ச நம்பர். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 6ன்னு கிடச்சிருந்துச்சி. இப்போ இந்த 2-5-4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா, அதாவது கடைசியாக வந்து நம்மளுடைய போன மாதிரி வியாழக்கிழமை 0-4-1. ஸோ போன்ற நம்மளுக்கு வந்து 1 கிடச்சிருந்துச்சி. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு சி. இந்த 0-4-1 தான் நம்மளுடைய போன வியாழக்கிழமையோட ரிசல்ட். ஸோ இந்த வியாழக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டோம் நண்பா. ஆனால் சி போர்டு அதேபடியாக இருக்குது. அதே மாதிரி ஒரே ஒரு தடவை தான் பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. கேம் டபுளுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 0-4-1 இதில் நம்ம எடுக்க போகிறது ஏபி போர்டுங்கிறதுனால 0-4. இதோட நம்ம இந்த ட்ரா 1-9. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 1 கூட்டினோம்னா 1, 9ஓட 4 கூட்டினோம்னா 3, 1 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அல்லது 3ன்னு கிடச்சிருக்கு நண்பா. மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட், வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை வச்சு நம்ம இந்த வியாழனுக்கான சி போர்டை கெஸ் பண்ணியிருக்கோம். 1 அல்லது 3 கிடச்சிருக்கு. இதை நம்ம கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல். ஒன்று அல்லது 3 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கு நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக சி போர்டு தான் கிடச்சிருக்கு, இன்னும் பெய்ட்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. அதோட இந்த ட்ரா டபுளுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் 1-1 அல்லது 3-3. ஒரு வேளை டபுள் வரலன்னா நம்மளுக்கு வந்து 1-3-3-1 நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரா பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கேஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 2/5/2024 கருணியா ப்ளஸ் கேஎன் 520க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.